ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்ரீ பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜ் கோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பெயர்ந்துருவாங்க. ராகு கேது பெயர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார், மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போயிடுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வலையில் எல்லா கிரகணாலும் முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டார், மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரம் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அவங்க நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் மிதுனத்து இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேதுவை கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி கரைச்சிருப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதுனத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கிகிட்டே இருக்கார். அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நன்னா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறது ஆகலை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் நல்லா பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும்.
ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி பேலன்ஸ் லைஃப் அதிகமாக வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இல்லை கட்டுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போனாலும் சுணங்க போவதில்லை. பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? பேலன்ஸ்டு லைஃப் அதிகமாக வந்தாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இவ்வளோ தான் வருது மேலே இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு பேலன்ஸ்டு லைஃப்பை வாழக்கூட தனுசுன்னு பேர். இல்லைன்னா வைப்பாங்களா அதுக்காக கடனை வாங்கி நாசம் பண்ணுறதோ இருக்கிறது சாமான் போஸ்ட் லைஃப்பை நாசம் பண்ணுறதோ இந்த தனுசு ராசிக்கு யாருக்கு ஒருத்தருக்கும் வராது. காரணம் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. மூலம் கேது இந்த பாம்பு தொடர்புள்ள முதல்ல வந்துருத்தா பூராடம் சுக்கரனோட பூராடம் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கு. அங்கே விசாகம் உட்காந்துருக்க மாதிரி இங்கே துலாத்தில் இங்கே வந்து பூராடம். அடுத்தது உத்திராடம் ஒரே ஒரு பாதம் சூரியன். மார்கழி மாதம் சூரியன் எவ்வளோ பலமாக இருப்பான் பாரு. என்ன வீறு கொண்டு செயல்பட்டாலும் சாத்தியமாக இருக்க முடியும். ஒரு கோபக்காரன் ஆட்டுப்பட்டு கட்டு அமக்கலம் பண்ணுறான் போய் சாத்தியமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளை ரெண்டு அடிச்சு போட்டு நசுக்கி போட்டுருவான் இல்லையா? எடுபடுமா? அங்கே பாரு. அதனால தான் இவங்களும் பேலன்ஸ் லைஃப் வாழ முடியுது. நேரம் மீறி போகாதபடி பார்த்துக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த தனுசு ராசிக்கு எப்போதுமே உண்டு. எல்லா காலத்துலேயும் அவங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. தர்மத்துக்கு தான் கொலைய போதே அமைதியாக இருக்கேன் இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுவாங்க தவிர தன்னை அதர்மவாதியாக ஒரு நாளை மாற்ற முடியாது. அந்த வீட்டை மாற்றிக்க மாட்டாங்க, மாறவும் முடியாது. எது இருக்கோ தகுந்த மாதிரி வாழக்கூடிய பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அது குருவோட வீடு. அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் சூரியன் மாறுவார் பார்த்தீங்களா? தனுசு மாதம் சூரியன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன் தான். எப்படி இருக்கு பாருங்களா? இப்படி இல்லை 11 ருத்ரர் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக வரக்கூடிய அஸ்ட்ராலஜியில் கிடையாது. அதுதான் பெரிய வருத்தம். அதெல்லாம் சரி பரவாயில்ல. நம்ம இயற்கையோடு நமக்கு சாஸ்திர சம்பந்தம் இயற்கையோடு இந்த உலகத்தில் இந்த ஊரில் வாழறதுக்கு பாரத பூமியில் வாழறதுக்காக வேண்டி பண்ணது அமைப்பு பகவான் இங்கே ஒரே இடம். பகல்லாம் இருக்கு எப்படி வேணால் பேசலாம். பகவான் ஒரே இடம் மனுஷனாக வந்து வாய்ந்த இடம் இதுதான். இங்கே எப்படி இருந்தாலும் அவனுடைய கட்டுப்பாடு தான் இயங்கும். என் கண்ணில் தெரியலன்னு தெரியணும் அவசியம் இல்லை. எனக்கு உனக்கு 100 வயசு 200 வயசு 19 வயசு 100 வயசு அதில் முன்னையும் இல்லை பெண்ணையும் இல்லை பாழ். பகவானுக்கு எதுக்கு சித்து போகணும்? அவனுக்கு இது யாரி? இதெல்லாம் நிறைய பேச நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இந்த நேரத்தில் பேச விரும்பலை. சரி பரவாயில்ல. தனுசு ராசினியருடைய சம்மந்தப்பட்ட களத்திரமே புதன் தான். சுக்கராச்சாரிய யாருன்னா லாபாதிபதி. அது யாரும் பார்த்தான்னா 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி இருந்தால் தான் லாபம் ஆகும்ன்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கடன் இல்லாமல் இன்வெஸ்ட்னாலே இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணால் லாபத்தை எதிர்நோக்கி பண்ணுறது தான் பண்ணுறாங்க. நஷ்டத்தில் போய் முழுத்துக்காக யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. இது லாஜிக்காக பேசக்கூடிய விஷயம். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் எளிமையாக அவங்க வியாபாரம் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட இவங்களுக்கு வேண்டியது தாராளம் கிடைக்கும். எதுவுமே அவங்க பொறுத்த வரைக்கும் பேராசைப்பட்டு பண்ணுறது இல்லை. அதனால் வியாபாரம் அவங்களுக்கு ரொம்ப சொற்பாக தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் இறையாமை தொடர்புள்ள வியாபாரமாக தான் இருக்கும். உணவுப் பொருள் தொடர்ந்து வியாபாரமாக இருக்கும். கலை தொடர்புள்ளது வியாபாரமாக தான் இருக்கும். அவங்களால பொறுத்தவரை இறந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இறையாமை தொடர்புள்ளது தேவையற்ற விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி மேலும் அவங்க பெரும்பாலுமே லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸு டீச்சிங் கெப்பாசிட்டி உள்ள சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருப்பாங்க. படைப்பாளிகள் வேணாலே கலை படைப்பாளிகள் தொடர்பு உள்ளதில்லை. அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் பண்ணக்கூடிய தொழில் இருக்கும். அல்லது அது அவங்களாவது தொழில் அந்த கலைப்படைப்புகளை பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா தொடர்புள்ளது புதனுடைய வீடு. படைப்புக்குரியவர் யாருன்னு அவர் தான் புதன் பகவான் கிருஷ்ணன். அதனால் அந்த பாகியாதிபதி யார் பார்த்தா சூரியன். சந்திரன் அட்டமாதிபதி யாருன்னா சந்திரன் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும்.
வினைகள் வரணும்னா சந்திரனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவன் அண்ணா இருந்துட்டான், நமக்கு வினைகள்லாம் வராது, போடுவான். நமக்கு காரியம் ஆனோம்னா அவன் பாழானதான் நம்ம காரியம் ஆகும். சந்திரன் பத்து அப்படி அதெல்லாம் அட்டமாக வச்சுருக்கு. ஏன்னா நேர்மையாக எதுவுமே நாட்டில் இருந்ததுன்னா இங்கே எதுக்கு பிறக்கணும், சொர்க்கத்திலே இருக்கலாமே. நேர்மை பாழாகி திருப்பி சரியாகணும் அப்படின்னு அமைப்பில் ஒரு காலத்தில் சினிமா ப்ரோக்ராமை வச்சாதான், நாடகம் வச்சாதான் அந்த நடுவில் ஒரு விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறது. பகவான் எப்படி சமாளிக்கிறான், கொள்கிறான், இந்த மாதிரி செய்கிறான், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அனுபவ ரசனை உண்டாக்குறது தான் சந்திரன் வளர்ந்து தேய்பிரை. அது ஒரு கதையை வச்சு உண்டாக்கி நல்லா பண்ணிருக்காரு. அப்போ தான் கர்மங்கள் தொடரும், கர்மங்கள் அமைப்பு சீரடையும். அதெல்லாம் ஒரு தொடரும் விழாக்களாக வரிசையாக இத்தனை யுகம் இருக்குது இல்லையா, முடியுமா, எல்லாம் அது தொடர்ந்து இருந்திருக்கும். அதனால தான் சந்திரனுக்கு அப்படி பேர். 64 கலை சந்திரன் தான் காரணமாக இருக்கக்கூடிய அவர் தான். சந்திரசேகரன் யார், சிவபெருமான். அவர் தான் இதெல்லாம் பண்ண முடியும். சாதுவாக உட்காந்துட்டான்னா என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. ப்ரொவோக் பண்ணணும், அவரை ப்ரொவோக் பண்ணால் தான் இத்தனை நடக்கணும். ஸோ சரி, இதெல்லாம் பண்ணோன்னா சாஸ்திரம் வேறு மாறிடுறது. ஸோ இது பிரகாரம் பண்ணும்போது வாழ்க்கையினுடைய நிகழும் போது பூர்வ புண்ணாய் செவ்வாயாக இருக்கிறது அவரே அயனசேன போகாதிபதி, லாபாதிபதி சுக்கராச்சாரியர் 6ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னு. ஸோ இவங்க எதிர்பார்க்கும்போது போதும்னா எப்படி வியாபாரம், பொருளாதாரம், கலைகள்லாம் வளரும். இது போதுன்னு கலை இது அப்படியே நின்றுட்டான்னா அப்புறம் எப்படி வளரும். அதனால தான் அது 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வச்சுருக்குது. அந்த புதன் சொந்தமாதிபதி. இந்த சுத்தனுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு கலத்தரமாக இருந்ததால் சுக்கரனுக்கும் புதனுக்குள்ள தொடர்புனால காரியம் நடத்திக்கலாம். அதை அழகாக செவ்வாய் தொடர்பு வச்சு சுக்கரனை வச்சுருக்காரு. அதனால் ரொம்ப அருமையான ஒரு காட்சிகள்லாம் இந்த சுருக்கினால இவாளுடைய ஒரு ட்ரெண்ட் நிலைமையை சீறி பார்க்கும்போது இந்த தனுசுனுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்குமே பெரிய பாக்கியம் என்னென்னா, குரு ரிஷபத்துலேருந்து குரு சுக்கரன் ராசி பொருத்தம் பண்ணிவிட்டு அருமையாக அங்கே போயிட்டார். குரு விருத்தி கொடுக்கணும். அந்த விருத்தி கொடுக்கணுன்னா சுக்கரன் இன்வெஸ்ட் பண்ணணும், 6ஆம் வீடு இல்லையா. அதனால் அந்த குருனுடைய 4ஆம் வீடு சொல்லக்கூடிய தனுசுக்கு அந்த சுக்கராச்சாரியார் அங்கே உட்காந்துட்டு விருத்திகாகி பவர்ஃபுல்லாக விருத்தி பலம் அங்கே குருவோடு தொடர்பு வச்சு அந்த அப்புறம் குரு சித்திரை 3ஆம் தேதி அங்கே மாறுறார். சித்திரை 28ஆம் தேதி கடைசியில் குருவுடைய பேச்சு வருது. முதல்ல ராகு கேது பெயர்ந்துடுறது. ராகு கரெக்டாக இவருடைய 3ஆம் வீடு தனுசுக்கு 3ஆம் வீடாக இருக்கிறதுல அங்கே ராகு உட்காந்துருவான், மீனத்துலேருந்து பெயர்ந்து வருவார். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதனால் அந்த குரு சுக்கரன் ராசி பருவத்தனை பண்ணிப்பாங்க முதல்ல, அப்புறம் ராகுக்கு இறங்கி வந்துடுவார். இவங்க எப்போது கீழ் நோக்கித்தனை போகிறவங்க, மேல் நோக்கி போகிறவங்க இல்லையே. அதனால் ராகுக்கு எதில் கீழ்த்தரமாக தான் போகக்கூடியது, கீழ் நோக்கி தான் போவாங்க. அவங்களால் நல்லது விளையுது கிடையாது. எல்லாம் தான் மாற்றிடுறார் பகவான். இந்த ஒரு அமைப்பில் தான் எல்லாமே அந்த அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் அழகாக பண்ணிருக்காரு. எப்படி பண்ணாங்களே தெரியல சார். ஆனால் இது ஒன்று விஷயம் என்ன, 60 இயர்ஸுக்கு ஓரளவுக்கு தான் மாறும், பேருக்கு தான் மாறும், திருப்பி அதே தான் வரும். ஆனால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கின்றவர், மற்றபடி மேஜராக மாற்றம் இருக்காது. சந்திரனை வச்சு தான் மாற்றிடுவார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்று பெரிய டிஃபரன்ஸாக வரப்போகிறதில்லை. ஸோ எவ்வளவோ இருந்தாலுமே அந்த காலம் மாறும் தவிர அந்த அமைப்பில் வரக்கூடியது சூரியன் நேர்த்திக்கு நிம்மதி வரான், காலம் மாறுது, அது அவ்வளோதான். இதெல்லாம் சம்பவங்கள் மாறும். இதுதான் அந்த அடிப்படையில் முன்னாடியே அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும். அவங்களுக்கே நடக்கும்போது தெரியாதுன்னு அவள் இப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் முன்னாடியே அவர் தெரிஞ்சதானே பண்ண முடியும். அதுக்கேற்றாமல் நம்ம ப்ரோக்ராம் கொடுத்து நம்மளை நடிக்க வைக்கிறார். ஜிங்கு போட்டு அடி உத வாங்க வைக்கிறது, ஐயோ போய் அலறது, கோட்டை விட்டாமன்றது, ஏங்கிறது, புட்டானே போச்சே, ஐயோ பாசப்பனே, இதெல்லாம் ட்ராமா கூத்தில் வரும்போது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்துக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று விருத்திக்கு வரும், எல்லாம் அமோகமாக எல்லாம் விருத்திக்கு வரும். குடும்பம் விருத்திக்கு வரும். எப்பேற்பட்ட குடும்பங்கள். ஆனால் ஒருத்தட்டு பணம் அவ்வளோ இருக்காது. வாழ்க்கைக்கு வேண்டிய அம்சங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆனால் பணம் இல்லைன்னு குறையில்லை, அத்தனையும் சந்தோஷமான வாழ்க்கை அமைப்புகள் கொடுத்துருப்பார். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு விசாலமான மனசு, செயல்பாடு, உழைக்கக்கூடியது, பொறுமை, சகிப்புத்தன்மை, டீல் பண்ணுறது, எதுவுமே கலை நோக்கத்தோடு அனுபவிக்கிறது. அது ஒரு நேத்திர ஒரு இது இருக்கும் இல்லையா, சிரத்தையோடு செய்கிறது. வாழ்க்கையில் தப்புதல் கோபதாகம் விழித்து காட்டாமல் சாத்தியமான முறையில் கையாளுறது.
இதெல்லாம் அதுக்கு குழந்தைகள்கிட்ட அன்பு பாராட்டுறது, பாசப்படைப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அந்த வீட்டில் நம்ம பிறக்கக்கூடாதா, நம்ம வீட்லேயும் பிறந்திருக்கோமே, ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் அதிர்ச்சி இதோ பார்த்து நேரத்தை சொல்லிட்டு போகாத ஊருக்கு சொல்கிறது, இதெல்லாம் இங்கே பாருங்கள் என்ன உண்டோ அனுபவிக்கிறாங்க. குழந்தைகள் ஒரே ட்ரிப்பில் ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் மனசு, அந்த மாதிரி மெமரி பவர் நமக்கு டப்பா அடிச்சாலே நிற்க மாட்டேங்குது. இப்படி ஒரு மெமரி பவர் நமக்கு. ஸோ அதெல்லாம் ஏன்னா வெளிச்சிந்தனையில் அனாவசியமாக தேயல் மாட்டாங்க. வெளிச்சிந்தனையில் போக பாகத்தில் கனவு கூட காண மாட்டாங்க. ஏன்னா அந்த சிந்தனைக்கே அவங்க போக மாட்டாங்க, ஒதுங்கி வந்துடுவாங்க, ஒதுக்கப்படுவாங்க, ஒதுங்கி வந்துடுவாங்க. இதில் விஷயம் அதனாலன்னா இப்போ நல்ல விஷயம் என்னென்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இவளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த சாஸ்திர சம்பிரதாயம், நம்மளுடைய பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதனால் மணி மருந்து ஔஷதங்கள் பொறுத்தவரைக்கும் விவாதம் நம்பர் 1 இது வரைக்குமே. அவங்க சொன்னால் அந்த கால்நடையில் லைவ் ஸ்டாக்ஸு பசு எப்போதும் நுழைக்கக்கூடியவங்க தான். பசு ஒன்று, அதுவே அமுதம், ஆயுதம் எல்லாமே இது. ஆயுர்வேதத்தில் பசுவினுடைய பால் எப்படி உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அது இப்போ நான் இப்போ பாடம் எடுக்க வரல, அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. பசு இல்லாத வீடே கிடையாது அப்படி. அதனால் இப்படி ஒரு அமைப்பு உள்ள ஒரு தனுசு ராசினியருடைய வாழ்க்கை காலம் சிறப்பான காலம். பழையபடியே அந்த 1949 பீரியடில் வரக்கூடிய அமைப்பை வந்துருத்து இப்போ. அதனால் இவருடைய சந்ததிகள் யாராவது வெளிநாடு சம்பாதிச்சு தான் குடும்பம் நடத்துகிறோம், அப்படி வளரணுன்ற இல்லை இல்லாமல் மாறி இங்கே இருக்கிறத வச்சு சந்தோஷமான வாழ்க்கை மேலும் மேலும் தொடரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த வருஷம் விசுவாச வருஷம் நம்ம பெறான்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன்.